யாழ் வெலிகாமம் கிழக்கு பிரதேச அபிவிருத்தி தொடர்பிலான கலந்துரையாடல் புத்தூரில் நேற்று மாலை நடைபெற்றது. வலிகாமம் கிழக்கு பிரதேச அபிவிருத்தி தொடர்பிலான கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். புதிதாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் பேரவை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மாவை சேனாதிராஜா இதன்போது பதிலளித்தார். அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உதவியாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அரசியல் தீர்வு ஒன்றை காணுவதற்கு தாங்கள் உழைக்க வேணும் என்று. அப்படியான ஜனநாயக ரீதியான கருத்துக்களுக்கு நாங்கள் செவிசாய்க்க வேணும். தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்து வந்திருக்கிறார்கள். இந்த முறை தேர்தலையும் அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு ஆட்சி அமைந்து 2-3 மாதங்கள் முடிவடையவில்லை. இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவது, மக்களுடைய நிலங்கள் திருப்பி பெற வேண்டும், ஆக்கிரமித்த நிலங்களில் அந்த மக்கள் குடியேற வேண்டும், மற்றது கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். நாங்கள் ஒரு புதிய சமுதாயத்தை கட்டியெடுப்பதற்கு நாங்கள் பூரணமாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்பொழுது மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தொடர்ச்சியாக வேலை கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றுவோம், அதுக்காக உழைப்போம். அதற்கு உதவியாக ஆதரவாக ஜனநாயக ரீதியாக யார் எங்களுடன் பேச வேண்டுமானாலும் பேசலாம். இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளில் ஒரு பகுதி ஜனவரி மாதமளவில் விடுவிக்கப்படலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார். ராணுவம் பயன்படுத்துகிற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒருவரும் பாவிக்காமல் இருக்கிற காணியை தொடர்ச்சியாக வச்சிருக்கிறதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை. உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டவர் ஜனாதிபதி அதுக்கு உடனடியாக இணக்கம் தெரிவித்தவர். விரைவில் ஜனவரி மாதத்தில் ஒரு குறித்த பகுதி விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். முழுமையாக விடுவிக்கப்படுகிறது சம்பந்தமாக ஒரு கால அட்டவணைப்படி விடுவிக்கிறதுக்கு ஜனாதிபதி தீர்மானித்திருக்கிறார். அது வெவ்வேறு தரப்புகளோடு அந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக நாங்களும் அறிகிறோம். எவர் மூலமாகவும் வேறெங்கேயோ இருந்து ஜனாதிபதி சொல்லாமல் யாழ்ப்பாணத்துக்கே வந்து மக்களிடத்தில் நேரடியாக அப்படி ஒரு உறுதிமொழியை சொல்லி சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது. அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான அழுத்தங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுப்போம்.